அன்பு வணக்கம். நான் ஆணையப்பன். இந்த பள்ளியில் 77 ஆண்டு முதல் 21ஆம் ஆண்டு வரை கல்வி பயிலக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. என்னுடன் பணியாற்றிய நண்பர்கள், படித்த நண்பர்கள் பலரும் என்னுடன் உடன் பணி புரியக்கூடிய அந்த வாய்ப்பையும் நிறைவு அளித்தார். அந்த வகையில் இன்னும் பல நண்பர்களுடனும் ஆசிரியர்களுடனும் தொடர்பில் இருப்பதற்கு இறைவன் எனக்கு பெரிய வாய்ப்பை அளித்திருக்கிறான். மேலும் பாளையங்கோட்டையிலேயே நமது பள்ளிக்கு மிக அருகில் 600 மீட்டர் தொலைவிலேயே என்னை அமர்வுகளை செய்து தினந்தோறும் இந்த பள்ளியை கடந்து போகக்கூடிய அந்த பொன்னான வாய்ப்பினையும் இறைவன் எனக்கு வழங்கியிருக்கிறார். அதற்கு இறைவனுக்கு முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பள்ளியை பற்றி நினைக்கும் போதெல்லாம் நெற்பில் ஆர்வம் மிகப்பெரிய நினைத்து என்று திருஞான சம்பந்தர் சொல்வது போல கண்கள் நீரை சொல்கின்ற அந்த சுக அனுபவங்களை சொல்ல முடியாது. ஏனென்றால் நாங்கள் எல்லாம் ஸ்காலர்ஷிப் செட் என்று பெயர். எங்களை இடையில்தான் வந்து இந்த பள்ளியில் சேர முடிந்தது. ஏற்கனவே இந்த பள்ளியில் 6ஆம் வகுப்பில் இருந்து 12ஆம் வகுப்பு வரை படித்துக் கொண்டிருந்த மாணவர்கள் 9ஆம் வகுப்பில் புதிதாக ஒரு 10 பேர் வந்து சேர்ந்தால் அவர்களை எப்படி ஏற்றுக்கொள்வார்கள் என்ற அச்சமும் பயமும் எங்களுக்கு இருக்கும். அவர்கள் எல்லோரும் எங்களை ஸ்காலர்ஷிப் செட் என்று முத்திரை குத்தி விடுவார்கள். அப்படி முத்திரை குத்தப்பட்ட மாணவர்களில் நானும் ஒருவன். முதலில் என் தந்தையார் என்னை 90F அட்மிஷன் போட்டுவிட்டு வெளியிலேயே காத்திருந்தார். ஒரு 4:20 மணிக்கு ஸ்கூல் முடிந்து எல்லோரும் ஓடி வந்தவுடன் நான் ஓடி வந்திருந்தேன். என் தந்தையார் விடைபெற்று செல்கிறார். எனக்கு ஒரே அழுகை, கண்ணீரும் கம்பளையுமாக இருந்து கொண்டிருக்கிறேன். இந்த பள்ளியில் படித்தால்தான் நீ ஒரு சிறந்த அலுவலராக வர முடியும் என்று சொல்லி என் தந்தையார் என்னை சேகர்காட் ஹாஸ்பிட்டல் காமன்ஸ்குள் விட்டு சென்று விட்டார். எனக்கு அன்று முழுவதும் ஒரே அழுகையும் கண்ணீருமாக இருந்து 7:30 மணி அளவில் எல்லோரும் உணவருந்தி முடித்தவுடன் 1 மணி நேரம் ஜாலியாக ஒவ்வொரு செட்டாக பேசிக் கொண்டிருப்பார்கள். புதிதாக வந்தவர்களை எந்த செட்டு சேர்ப்போம், நான் பொருளாதாரம் காணாமல் போன பிள்ளை மாதிரி ஒவ்வொரு செட்டாக போய் தலையை காண்பித்துக் கொண்டு இங்கும் போய்கொண்டிருந்தேன். பிறகு தனியாக ஒரு எங்கில் உட்கார்ந்து அழுது கொண்டிருந்தேன். அப்பொழுது பின்னால் வந்து ஒரு கை என்னுடைய தோலை பற்றியது. அந்த சம்பவத்தை அப்படியே சொல்கிறேன். திரும்பி பார்த்தால் வெள்ளை உரையில் பாடல் சுடாமணி அவர்கள் இருக்கிறார்கள். என்னை பார்த்து கண்டுபிடித்து விட்டார். என்ன அழுது கொண்டு இருக்கிறாய்? நான் உடனடியாக என் ஊருக்கு செல்லுகிறேன், தந்தையை காண வேண்டும் என்று அடம்பிடிக்கிறேன். அவர் சொன்னார், உன் தந்தை செய்வதையெல்லாம் நான் செய்வேன். ஒரு வாரம் இருந்து பார், அடுத்த வாரம் இதே மாதிரி இதே இடத்தில் ஒன்று சந்திக்கிறேன். அப்பொழுது நீ ஊருக்கு போக வேண்டும் என்றால் ஊருக்கு போகலாம் என்று சொன்னார். என்ன முதல்ல இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு சுத்தான் சொல்லணும். ஒரு வாரம் இல்லை, அடுத்த வாரம் பார்த்துக்குவோம் அப்படின்னு சொன்னார். அடுத்த வாரம் இதே மாதிரி அந்த எப்படி கொஞ்சம் பரவாயில்ல பார்க்க இருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அவர்களுடைய அந்த வழிகாட்டுதல் தான் என்னை ஒரு தமிழ்நாடு அரசினுடைய பொறியாளராக கொண்டு செல்லும் அளவிற்கு உயர்த்தியது. அதன் பின்னர் நான் பொறியியல் கல்லூரியில் சேரும் பொழுது அவர் மதுரை சென்ட் மேரிஸில் தலைமை ஆசிரியராக இருந்தார். நான் அழகப்பாண்டியின் கல்லூரிக்கு போகும்போதெல்லாம் மதுரையில் இறங்கி சென்ட் மேரிஸ் சென்று அவரை பார்த்துவிட்டு தான் அழகப்பா பொறியியல் கல்லூரிக்கு செல்வேன். அதன் பின்னர் நான் பணி தேடிக் கொண்டிருக்கும் போது அவர் கார்மல் ஹையர் செகண்டரி ஸ்கூல் நாகர்கோவில் வந்து விட்டார். பணி தேடிக் கொண்டிருக்கக்கூடிய காலத்திலும் 2 மாதங்களுக்கு ஒரு முறை நாகர்கோவில் சென்று அவரை பார்த்து வருவேன். பின்பு நான்
சர்வீஸில் சேர்ந்த பொழுதும் அவர் பள்ளி ஓய்வு பெற்று இந்த மாதர் பிரசிடென்ட்டுக்கே வந்துவிட்டார். நான் அவரை 2 மாதங்களுக்கு ஒரு முறை சென்று பார்த்து விட்டு வருவேன். அப்பொழுது நம் நண்பர்களை பற்றியெல்லாம் கேட்பார். நம்மளுடைய அருமை நண்பர் டாக்டர் சுரேஷ்குமார் தான் இருக்கிறார் என்று சொல்வேன். அதன் பின்னர் டாக்டர் சுரேஷ்குமார் அவருக்கு அடிக்கடி அவருடைய காலுக்கு புதிய வைத்தியராக இருந்து அவருக்கு எல்லா விதமான நன்மைகளையும் டாக்டர் சுரேஷ்குமார் அவர்கள் அவரே நேரடியாக அந்த பாரத ரெசிடென்ஸுக்கு வந்து செய்வார். இதே மாதிரி நம்முடைய நண்பர்களை பற்றி எல்லாம் விசாரித்துக் கொண்டிருப்பார். அவரை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் எனக்கு இந்த பொழுது காணாது. அடுத்தபடியாக தாயின் சால பரிந்து ஊட்டுதல் என்று கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல, அது பிரதமர் ஜெகநாதன் அவர்கள். அவர் தான் சப்போரனா இருக்கிறார். ஒவ்வொரு பையனும் எப்படி சாப்பிடுறார் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டே இருப்பார். சேகர்டாட் ஹாஸ்டல்ல நாம் நன்றியுடன் நினைவு கொள்ள வேண்டும். என்ன சொல்லிச்சு, சுரேஷ்குமார் வந்து முதல் வரிசையில முதல்ல உட்கார்ந்துருப்பாரு. விவேகானந்த பெரிய சீட்ல உட்கார வச்சிருப்பாங்க. அந்த காலத்துல முதல் வரிசையில உட்கார்ந்துருப்பாரு. உண்மையான முதல்ல உட்கார்ந்துருப்பாரு. ஆமா, அப்போ அந்த வெள்ளிக்கிழமை வந்து அருமையான சப்பாத்தியும் குருமா. இந்த சப்பாத்தியும் குருமாவை அனுப்புறது நான் எங்கேயுமே அதே மாதிரி சாப்பிட முடியும். நானும் விதவிதமான இடங்கள்ல சாப்பிட்டு பார்த்துட்டேன், வீட்டுலயும் சாப்பிட்டு பார்த்துட்டேன். அந்த வீட்டுல சொன்னப்பா வீட்டுல கோபம் இருக்கு. இதெல்லாம செஞ்சு போட்டாச்சு. இன்னைக்கும் ஸ்கூல்ல சாப்பிட சொல்லிட்டு சொல்லி எங்க வீட்டம்மா அடிக்கடி சொல்லுவது. அப்ப அற்புதமான குருமா. பையங்கள்லாம் வந்து அந்த சப்பாத்தியை சொன்ன மாதிரி செஞ்சு அந்த குருமா குடிப்பாங்க. அதற்கு வந்து ஒரு நாள் பூரி போடுவாங்க. பூரி எல்லாம் வந்து தட்டில வந்து அப்படியே தள்ளுவாங்க. பையன் வயிறாக சாப்பிடணும்னு நினைப்பாங்க. அது பிரதமர் ஜெகநாதன் வந்து நமக்கு நன்றியுடன் நினைவுபடப்பட முடியாது சொல்றேன்னா, ஒரு நாள் நான் சாப்பிட்றத பார்த்துட்டே இருந்தேன். இப்படி வச்சுட்டு தான் பார்த்துட்டே இருப்பேன். பார்த்துட்டே இருப்பேன். நேரம் வந்த நீ எத்தனை மணி சாப்பிட்டுருக்கேன்? 4 மணி சாப்பிட்டுருக்கேன். இந்த ஒருத்தர் எதுக்க நிற்க நான் எத்தனை மணி சாப்பிட்டுருக்கேன் அப்படியா இருப்பாரு. அவன் 15-20 பூரி சாப்பிட்டுருக்கேன். நீ 4 பூரி சாப்பிட்டுருக்கேன். நீ என்னத்தை வந்து ஓடியாடி விளையாடுற அப்படின்னு சொல்லி சத்தம் போடுவார். அதே மாதிரி சாப்பிட்டு முடித்து போகும் பொழுதும் தட்டில் ஏதேனும் மிச்சம் இருக்கிறதாங்கிறத பார்த்துட்டே இருப்பார். நாங்கள் எல்லோரும் வயிறாக சாப்பிட வேண்டும், உணவை வேஸ்டாக கூடாதுங்கிறதுல தீவிரமா இருந்தவங்க. ஆக இந்த மாதிரி ஒரு தாய்மை உணர்வுக்கு பிரதமர் ஜெகநாதனும் தந்தை உணர்வுக்கு பாடல் சிகாமணியுமாக இருந்து அந்த தாய் தந்தையை விட்டு நாம் அந்த பிள்ளைகள்லாம் வெளியே வந்துட்டே உணர்வு தெரியாமலேயே வளர்த்தாங்க. எல்லாரும் பிரைஸ் வாங்குவாங்க, நான் பிரைஸ் வாங்க முடியாது, ஓடவும் மாட்டேன், விளையாடவும் மாட்டேன். முதல் ஃபுட்பால் டீம்ல குரூப்ல ஓட்டி பிரதமர் ஜெகநாதன் சேர்த்து விட்டாரு. எல்லாரும் மரத்தை வளர்க்கிட்டு போகும்போது நான் ஓரமா அந்த மரத்தகையில் எடுத்துட்டு இருந்தேன். வந்த வரைக்கும் போவாங்க, நான் ஓரமா இது உனக்கு லாய்க் படாது அப்படின்னு சொல்லி பேட்மிண்டன் குரூப்ல சேர்த்து விட்டாங்க. சுரேஷ்குமார் பேட்மிண்டன் குரூப். பேட்மிண்டன் குரூப்ல முன்னால இருக்கிறது பின்னால இருந்து சென்டர்ல ஒருத்தர் இருப்பான். என்னை கொண்டு பின்னால உட்கார வச்சுருவாங்க. அந்த முன்னால உள்ள 3 பேருமே எடுத்துட்டாங்க. நான் ஒரு பந்தையுமே அடிக்கிறது இல்லை. நீ கொடுத்து நீ ஒரு பந்தையுமே அடிக்கிறது இல்லை, நீ எடுத்தா லாய்க் பண்ணுவாங்க சொல்லி உனக்கு விளையாட்டு தெரியா வராது, என் கூட தெரிஞ்சு கணக்கெழுது அப்படின்னு சொல்லி அந்த மிஸ் கணக்கெழுதுற வேலையை நானும் அவருக்கு நிறைய பேருக்கு தெரியுமோ தெரியாதோ எல்லாரும் 4:30 மணிலேருந்து 5:30 மணி வரைக்கும் விளையாட போயிட்டு இருக்கும்போது நான் அவர் கூட உட்காந்து அந்த மிஸ் அக்கௌண்ட் எல்லாம் பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு ஹோமி அட்மாஸ்பியரை கிரியேட் பண்ணி அந்த காலத்தில் நம்ம வைத்திருந்தார்கள் என்பதற்காக சொல்லலாம். இது ஒரு அற்புதமான ஒரு பள்ளியில படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்து நம்ம அதை நினைத்து நினைத்து பெருமைப்பட வேண்டியது. அதற்கு பிறகு இன்னும் நிறைய சொல்லிக்கொண்டே இருந்தால் மற்றவர்கள் நேரம் இல்லாமல் சொல்லியிருந்தால் சுருக்கமாக வருகிறேன். அதற்கு நம்முடைய ஆசிரியர் பெருமை இப்படி ஒரு இதை செய்ய வேண்டும் என்று சொன்னவுடன் உடனே நான் சிறுவை சாருக்கு தான் போன் பண்ணி சொன்னேன். நம்ம நண்பர்களாக சேர்ந்து இந்த மாதிரி ஒரு கெட்டுவதை ஏற்பாடு பண்ணணும்னு சொல்றாங்க, அதுக்கு நீங்க என்ன வழிகாட்டுதல் சொல்றீங்க சொன்னேன். அற்புதமாக செய்யணும், சிறப்பா செய்யணும். அவங்க எல்லாரும் எவ்வளவு முறை நீங்க முடியுமா மறைக்கணும் அப்படின்னாரு முதல் வார்த்தையை. அவங்க எல்லாரும் எங்கேயாவது உட்கார்ந்து கூட்டிட்டு போகுமா அல்லது வேற ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்லாம் திட்டம் போட்டார். அதன் பிறகு இந்த 21ஆம் தேதிக்கு நம்ம பள்ளி வேலை நாளா இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தலைமை ஆசிரியர் கலந்துரையாடி கொண்டு இருக்கும் பொழுது
அவரை தொலைபேசியில் அழைத்துக் கொண்டு அன்பு சகோதரர் பா செல்வன் அவர்கள் அவர் சொல்லிட்டார். செல்வன் சார் அவர்கள் முற்றிலுமாக எல்லாத்தையும் நானே எடுத்து செய்கிறேன், சிறப்பாக செய்கிறேன், நீங்கள் எதுவும் கவலைப்பட சொல்லி உணவு உபசரிப்பிலிருந்து ஆரம்பித்து புகைப்பட கலைஞர்கள் இந்த மொமெண்டோ டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாத்தையுமே அவர் வீட்டு ஃபங்க்ஷன் மாதிரி நமக்கு இதை ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க. கஞ்சவன் அடுத்து சார் பழைய வகையில் இருக்கிறாங்க. நம்ம போர்க்கையில் சார் திருவனந்தபுரத்தில் இருக்கிறாங்க. அன்னைக்கே தொடர்பு பண்ணி சொன்னார் அவர்கிட்ட, ஏன்னா அவரு அட்வான்ஸா டிக்கெட் புக் பண்ணி வரணும் அல்லது வேற ஏதாவது வேலையில் இருக்குன்னா வர முடியாமல் போயிடக்கூடாதுன்னு சொல்லி மே மாசம் முதல் வாரத்திலேயே போர்க்கையில் சார் அவர்களை தொடர்பு கொண்டு, ஐயா நீங்கள் கட்டாயம் வர வேண்டும் என்று சொல்லும் பொழுது நான் திருவனந்தபுரத்தில் தான் இருக்கிறேன், கட்டாயம் வருகிறது என்று சொல்லி அன்னைக்கே வாக்குறுதிகள் கொடுத்து, அதே மாதிரி நேற்று நான் மொமெண்டோ வரும் பொழுது 2 நாட்களுக்கு முன்னால நினைவூட்டல் செய்யும் பொழுது கட்டாயம் வருகிறேன் என்று சொல்லி கட்டாயம் வந்தார். ஏன்னா பல்வேறு அலுவலக நிலையில் இருக்கிறார், வெளியூருக்கு வர்றாரு, அவர்களுக்கு நம்ம நெஞ்சாலும் நன்றி தெரிவித்துக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி வழக்கறிஞர் மணி நமக்கு எல்லாமே செய்து முடித்தார். வழக்கறிஞர் மணி இப்பொழுது தலைவர் கல்லூரி அசோசியேஷன் சென்சேரியஸ். அதே மாதிரி துணைத் தலைவர்கள் சூசை அமர்நாத் சார் அவர்கள், சங்கர் கணேஷ் அவர்கள் இப்பொழுதுதான் அறிமுகமாகி அவருக்கு உணவு உபசரிப்பு காலாக எடுத்துக்கொண்டு நமக்கு உதவி செய்ய முன்வந்திருக்கிறார். பாருங்க, எல்லாருமே இந்த அலுவலக அசோசியேஷன் வெரி ஸ்ட்ராங்கா இருக்குது. உள்ளத்தோடு உபசரிக்கிறாங்க, எல்லாம் செய்வாங்க. யாருடைய ராஷ்டிர துணைத் தலைவர் அவர்கள் அலுவலக அசோசியேஷன் அவர்கள் வருகிறார்கள். அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சாக நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டியிருக்கிறது. இதற்கு இடையில நம்முடன் பணிபுரிந்தவர்கள், என்னுடன் பணிபுரிந்த என்னுடைய அன்புக்குரிய நண்பர் கோதண்டராமன், சோமசுந்தரம், நாங்கெல்லாம் ஒரே டிபார்ட்மெண்ட்ல இதுவரை இருந்தவர்கள். நெடுஞ்சாலைத்துறை, தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறையில ஒன்றாக பணிபுரிந்தவர்கள். நான் வழக்கம் போல கோட்ட பொறியாளர் ஒரு மாவட்ட அளவிலே இருந்திருக்கேன். அவரு லீடர்ஷிப் கெப்பாசிட்டி உள்ளவர், தலைமை பொறியாளர் போயிட்டாரு, அவர் கண்காணிப்பு பொறியாளர் வரைக்கும் போயிட்டாரு. ஆனாலும் அந்த நம்ம படிக்கும் பொழுது என்ன உரிமையை பேசிக் கொண்டிருந்தோமோ அதை தலைமை பொறியாளராக இருக்கும் பொழுது பேசிக் கொண்டிருந்தேன். அது அனைவருமே பார்த்து கண்டிப்பார்கள். தலைமை பொறியாளருக்கு பேசுற மாதிரி இருப்பா, தலைமை பொறியாளரும் மேற்படி கொண்டாடாத பேச முடியும், நான் சந்தர் போட்ட காலத்திலே பலகாலத்துல பேசிட்டாங்க பழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அந்த உரிமையை கொடுத்தாங்க அவர்கள். அதே மாதிரி சோமசுந்தரம் அதே மாதிரி உரிமையை கொடுத்தாரு. அவர்கள் நம்ம சீரியராக இருந்தாலும் நம்ம மிக பேரன்பு கொண்டு இந்த துறையில பணியாற்றும் பொழுது உதவி செஞ்சாங்க. என்ன உதவி? ஏற்காவிலே செய்ததான உதவி. பொது மாதமா வரும்பொழுது கோதண்டராமன் யாருக்குமே தெரியாமல் என்னை எங்க போட்டா சரியா இருக்கும், இதனை பிடிக்கும் எல்லாரும் அதனை அவன் கருவிடல் சொல்லி என்னை கொண்டு போய் எந்த இடத்துல போலிங் பண்ண வைக்கணும் தெரிஞ்சு அந்த இடத்துல போலிங் பண்ண வைப்பார். அடிக்கடி பட்டாலும் சரி கவலைப்படாத, அது எல்லாருக்கும் பண்றது சகஜமானப்பா. இந்த இடத்துல அடிபட்டு ஆகணும், கொஞ்சம் அடிபடுத்த ஆரம்பிக்கிறது பேச ஆரம்பிப்பேன், அதெல்லாம் முடியாது, அடிபட்டு ஆகணும், இல்லைன்னா இதோட மோசமான இடத்துல போட்டு போய் பயங்கர. அப்ப அந்த மாதிரி எல்லாம் நம்முடைய நண்பர்கள் நமக்கு ஆக்கம் ஊக்கமாக இருக்காங்க. இந்த சென்சேரியஸ் குடும்பம் என்பது மிகப்பெரிய பாரம்பரிய மிக்க குடும்பம். எங்க பார்த்தாலும் சென்சேரியஸ் தான் வரும். சுரேஷ்குமார் இருக்காரு, சென்சேரியஸ் சொன்னா பீஸே வாங்க மாட்டாரு. தெரியுமா? நிறைய எனக்கு தெரியும். சென்சேரியஸ்ல படித்தவர்களும் சரி, படித்து முடித்தவர்களும் சரி பீஸ் வாங்க மாட்டாங்க. வேலை பார்த்து கொண்டிருந்தாலும் பீஸ் வாங்க மாட்டாரு. கேப்பா, நம்ம பள்ளிக்கூடத்துல படிச்சிருக்கோம், நம்ம இதுக்கு போய் எப்படி பீஸ் வாங்க முடியும் பாருங்க. ஆசிரியர்கள் அனைவருக்குமே அவரே வாலண்டியரா தன்னை உள்ளதோட அவருக்கு போய் சென்சேரியஸ் சொல்லியாருன்னா போதும், என்னென்ன சிகிச்சை அளிக்க முடியுமோ அனைத்தையுமே இலவசமாக அளிக்க முடியும். ஒரு எத்திக்ஸோட தொழில் நடத்தி கொண்டிருக்கக்கூடியவர் டாக்டர் ரகுராமும் அதே மாதிரி இருப்பார். ஏன்னா நமக்கு இங்க இருக்கிறதுனால எனக்கு தெரியல, நம்ம கிட்ட உள்ள பொறியாளர்களும் தரத்திற்கு இந்த விதத்தில் குறைவாகக்கூடாது என்பதை தீவிரமாக இருக்கக்கூடியவர்கள். முதன்மை இயக்குநராக எத்தனை பேர் பணியாற்றினாலும் கோதண்டராமனை போல் இல்லை என்பது பணியாற்றி விட்டு நடைபெற்று வந்திருக்கிறார். அவர்கள் சொல்லலாமா சொல்லப்படாதா என்று தெரியவில்லை. முதலமைச்சர் முதற்கொண்டு தைரியமாக பேசக்கூடியவர், இது சரியாக சரி என்று பணியாற்றக்கூடியவர். இதே மாதிரிதான் ஒவ்வொரு நாயகமணி, சென்சேரியஸ் நாயகமணி அவர் இல்லை, அவரை பற்றி நான் சொல்ல வேண்டியிருக்கிறது. எனக்கு எல்லா விதமான ஆலோசனையும் சட்ட ஆலோசனையும் அவர் தான் பண்ணுகின்றார். எந்த விதமான உணவு பீஸ் வாங்க மாட்டார். எப்பா ஒற்றை போய் கட்ட பீஸ் வாங்க முடியும், நீ நம்ம பையன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதமான சட்ட ஆலோசனையும் இலவசமாக இருக்கிறார்.
இந்த சென்சேரியஸ் திருத்தணுங்கிறத சொல்லியாருந்தா போதும், எங்கேயுமே தலையிலிருந்து நிற்கலாம். மற்றவர்களும் தங்களுடைய அனுபவத்தை சொல்ல வேண்டும் என்பதற்காக என்னுடைய உரையை வலுக்கட்டாயமாக நான் சுருக்கிக் கொள்கிறேன். என ஒவ்வொருவரை பற்றி நான் நிறைய பேச வேண்டியிருக்கிறது. நானே பேசிக் கொண்டிருந்தால் 1 மணி ஆகிவிடும், தங்கமண்டார் பேசிக் கொள்வார் என்பதை மனதில் வைத்து என்னுடைய உரையை சிற்றுரையாக்கி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.